ஸோ ஹாய் கைஸ், நீங்கள் வந்திருக்கிறது ரமணராஜ் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் பார்த்திங்கன்னா 0 to 100 years. ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா நம்ம மேல் கேரக்டர் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கேரக்டர் சூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். நேம் பார்த்தீங்கன்னா என் பேர் வேணாம் கைஸ், வேறு ஏதாச்சும் பேர் ராக்கின்னு வச்சுக்கலாம். பாய், ராக்கி பாய் போட்டுடலாம். வேணாம் ராக்கி மட்டும் இருக்கட்டும். இப்போ ஒரு வயசுக்கு போயிட்டு நம்ம ப்ளே. டேடிகிட்ட போகலாமா இல்லை மம்மிகிட்ட போகலாமா? நம்ம மம்மிகிட்ட போயிடலாம் கைஸ். இப்போ ஒரு வயசை முடிச்சிட்டோம் கைஸ். நம்ம அடுத்து 2 வயசுக்கு போவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தவழ்கிற அளவுக்கு வந்திருக்கோம். நம்ம இந்த சேலஞ்சா நோ தேங்க்ஸ், ரீட்ரை கொடுக்குமா? வந்துட்டோம் கைஸ். அடுத்து 3 years. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நடத்த கற்றுக்குவோன்னு நினைக்கிறேன். டாய்னேட் உடச்சி போடாதரா டே. ஐயோ டேடி வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் கைஸ். என்னடா பண்ணியிருக்க அப்படின்றாரு. நான் உடச்சிட்டுமா? வேணாண்டா அப்படிங்கிறாரு. நம்ம உடச்சிட்டோம். கத்துறோம். எப்படியோ 3வது வயசை நம்ம வெற்றியமாக தாண்டிட்டோம். எங்கடா நான் நடுவில் 4வது வயசு? என்னடா ஏதோ மேஜிக் பண்ணுறான் ஜூம்பா பாபி ஷா. இயர் 5 கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வயசு 5 வயசில் விளையாட போகிறோம். என்னடா 5 வயசுலேயே ஸ்கூலுக்கு வந்துட்டாடா? இருங்க கைஸ். இன்வைட் ஹர் ஃபார் லஞ்சு ஈட் அலன் நம்ம கொடுப்போம். ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட போகிறாங்க. நம்ம தம்பி அந்த கிளாப் தட்டுறான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வயசு 6வது வயசுக்கு போயிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா சொல்கிறாங்க? என்னடா ஒரு சின்ன பையனை பிடிச்சி பாத்ரூம் கழுவ சொல்கிறீங்க? வேறு என்ன கைஸ் பண்ணுறோம்? நம்ம வேலை இப்படி தான் ஆகிப்போச்சு போல். சரி வாங்க க்ளீன் பண்ணுவோம். என்னதான் லீவ்லேயே உட்காந்து இப்படி பண்ண சொன்னால் எப்படி கைஸ்? விட்றதே ஒரு நாள் லீவு தான் கைஸ். விடுறதே ஒரு நாள் லீவு. ஒரு டைமண்டு கொடுக்குறாங்க நமக்கு. வாங்க ப்ளே கொடுத்துடலாம். எரர் நாட் உண்டு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இவன் வெக்கேஷனுக்கு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். போய் அங்கே விளாட்லாமா மீன் பிடிக்கலாமான்னு கேட்குறாங்க பாவத்தை. அங்கே போய் விளாட்னோம்னா 3 டைமண்ட் வேணும்டா. ஒழுங்காக உட்காந்து மீன் போடுறா தம்பி. என்னடா பண்ணுற? மீன் பிடிக்க சொன்னாடே. இல்லை மீன் தான் முடிக்கிறான் கைஸ். பார்க்குறியா நம்மளும் போய் விளாட்லாமான்னு? ஆனால் விளாட முடியாது, டைமண்ட் வேணும்டா. மீன் சிக்கிருச்சு கைஸ். பண்ணோன்னே எடுத்துட்டேன். காட்டுறேன். அம்மா இங்கே பாருங்கள், நான் மீன் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். அடுத்தது கிஃப்ட் இருக்குது. என்னன்னு பார்ப்போமா? ஸ்பெஷல் ஆஃபர் வேணும்டா டே. சரி ப்ளே 8
எல்லாத்தையும் ஃபைன் பண்ணணும். நம்மள்ட்ட ஒருத்தன் வந்துட்டேன் கைஸ். இது விளாட்ற கஷ்டமாக இருக்குது கைஸ். பிடிச்சிட்டோம் கைஸ். விளாட்றேன் எல்லாருக்கூடையும் ஓடி பிடிச்சி விளாண்டுட்ருக்கேன். வேணும் இன்னும் இப்போ தான் 9 வயசு ஆகுது கைஸ். கொஞ்சம் வளர்ந்துட்டேன். ஹாலோவின் ட்ரெஸ் போடலான்னு பார்க்குறேன். பனானாவா க்ளவுனா? பனானா போடலாம் கைஸ். ஹேய் ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டிங்களா? வாங்க. அப்படியே பேன்னு பயன்படுத்திக்கிறேன் கைஸ். எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் சாக்லேட்ஸ் கொடுக்குறாரு. சாக்லேட்ஸ் இவரே போடாடி தம்பி. இயர் ஏஜ் 10ல் என்ன பண்ணுறேன்? ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டு இருக்கேன் கைஸ். இப்போ என்ன பண்ணலாம்? நம்மளும் இப்போ ஸ்விம்மிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். ட்ரைனிங் பண்ணி 1 மணி நேரம் அப்படியே லெவல் 11க்கு போனோம்னா நம்மளை கார் வாஷ் பண்ண சொல்கிறீங்கடா. பாத்ரூம் வாஷ் பண்ணது போதாதுன்னு கார்லாம் வாஷ் பண்ண சொல்கிறீங்கடா. இது என்ன கார்ரா முதல்ல? இதெல்லாம் என்னடா கார்? சோப்பு டப்பா கார் மாதிரி வச்சுக்கிட்டு இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் கைஸ். ஃபுல்லாக காரை க்ளீன் பண்ணியாச்சு. டன். அடுத்து 12க்கு போக போகிறோம். லெவல் 12க்கு போக போகிறோம். ப்ளே. இது என்ன பண்ண போகிறேன்? என்னது கைஸ் இது? என்னது கைஸ் இது? வேர்ல்டு. என்ன கைஸ் ஏதாவது சவுண்டு கேட்டுச்சுல? இப்போ நம்ம இங்கே போகிறனால சவுண்டு கேட்டிருக்கு கைஸ். இப்போ கோயிலுக்கு வந்தனால கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லெவல் 13 வந்துட்டோம். இப்போ நம்மளை தடிக்க விடுவாங்க பாருங்களேன். தடிக்க விட்டானா இருடே பார்த்துக்கிறேன். ஃபைட் கீப் வாக்கிங்க. ஃபைட் பண்ணுவோண்டா. திருப்பி கொடுப்பேன்டா அடி அப்படின்னு சொல்லி அடிக்கிறேன் கைஸ். எல்லாம் பார்க்குறாங்க. ஒரு அடிக்கே படுத்துட்டாங்க கைஸ் ஆளு. சூப்பர் சூப்பர் அப்படிங்கிறாங்க. டேய் தம்பி, என்னடா போகிற வரல யாரையா கூட்டிட்டு போகிற? கைஸ் பார்த்தீங்களா கைஸ்? அப்படியே ஒரு அடி அடிச்சோடனே ஒருத்தன் பெரியவர் மாதிரி போகிற வரல அப்படியே கூட்டிட்டு போகிறாரு. கைஸ் அப்படியே 14 வயசு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 15. அடுத்து 15 வயசு. தூங்கிட்டுருக்கான். எந்திரிக்கிறான் கைஸ். தூங்கி எந்திரிக்கிறான். கோ டு ஸ்கூல். ஸ்கிப்பு ஸ்கூல் கொடுப்போம் கைஸ். லீவ் அன்னைக்கு கூட வைக்கிறாங்க. சண்டே அதுமா ஸ்கூல் வைப்பாங்க. அதான் நம்ம ஸ்கிப்பு ஸ்கூல் கொடுத்தாச்சு. இருங்கடா, என்ன படத்துக்குடா போகிறீங்க? மைண்ட் கிராஃப்ட் படத்துக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். எல்லோரும் சேர்ந்து மைண்ட் கிராஃப்ட். டைமண்டு இதோட 2வது டைமண்டு கைஸ். அடே எங்கடா பண்ணுறீங்க?
ஓ இந்த இது கைஸ், இந்த இதில் குதிக்கணும்னா நமக்கு 4 டைமண்ட் கேட்பாங்க. இருங்க கைஸ், குதிக்க சொல்கிறீங்களா? நமக்கு 5 டைமண்ட் வேணுமே, 2 டைமண்ட் தான் இருக்கு. வேணாம், நான் குதிக்கல, போகிறேன். நம்ம கிளம்பி வந்தாச்சு. எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க தண்ணியில். ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் ஊஹூ ஊஹூன்ட்டு இருக்க? என்னன்னே தெரியல கைஸ், எல்லாத்துக்கும் ஊஹூ ஊஹூன்ட்டு இருக்கேன். யாரா அது? நான் கேம் விளையாடும்போது பிளக் அவுத்து விட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கொஞ்சம் பெரிய பையன் ஆகிட்டோம். ஜூமா பாபி பாபி ஷா ஜூமா. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 20 வயசு ஆயிடுச்சு. ஸ்ட்ரைட்டாக 20 வயசுக்கு போயிட்டோம். இப்போ செல்லு நோண்டிகிட்டு இருக்கேன். என்னடா பண்ணிகிட்ருக்க? வேணாம் வேணாம். ஓகே, இவங்களே கொடுப்போம். கடைசியில் அப்புறம் யாருமே அந்த யாருமே என்னம்னா கடைசியில் ஒரு ஆன்ட்டிக்கிட்ட போய் விட்டுருவாங்க கைஸ். ஒரு அது பேர் கூட என்ன சொல்லுவாங்க, மறந்து கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாலுக்கு வந்திருக்காங்க, சாப்பிட்றாங்க, நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க, டான்ஸ் விளாட்றாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, ட்ரெஸ் எடுக்கிறாங்க, காஃபி குடிக்கிறாங்க. இங்கே பாருங்க, ஒரு ஜுவல்லரி ஷாப்பு கூட்டு போகுது. நமக்கு வந்து அந்த அது பேர் என்னன்னு மறந்துடுச்சு. இதில் இது வேணுமா, பை. ஏன்டா நம்மள்ட்ட காசு இருந்தாண்டா வாங்கி தர முடியும்னு பார்க்குறேன். அப்படியே சோகமாக போகிறாங்க கைஸ். 22 லெவல் 22க்கு போகிறேன். இப்போ 3 டைமண்ட்ஸ் வந்துருக்கு இப்போதைக்கு நம்மள்ட்ட. இப்போ மேலே இருக்கேன். என்னடா பண்ணிகிட்ருக்க? இங்கே பண்ணு, வாட்ஸ்அப் கேட்போம். இருங்க, கெட் லாஸ்டா? டேய் என்னடா ஆச்சு? டே காய்ஸ், இவ ஒரு பைத்தியக்காரன் கைஸ். இங்கே பாருங்க, செல்லை போய் விட்டு எறிஞ்சிட்ருக்கேன். ஐயோ, நான் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டேன்னு இருக்கேன். மேக்கப் செல்லை எடுத்துக்கிட்டு ஃபோனே பேசிடலாம். இந்த இருக்குது செல்லை எடுறாமல. என்னடா குதிச்சிடாதடா எதுவும். பேசுகிறேன். நல்ல வேலை குதிச்சிருவேன்னு நினச்சேன். அடுத்து 23 போடாடே. ப்ளே கொடுப்போம் கைஸ். இப்போ வந்து திரும்ப போகிறாங்க. ரோட்டில் போகும்போது ஒரு லேம்போர்கினி வரையும். டேய் ஓடாதடா, வேணாண்டா, டி விட்றா. க்ரை யார் ஃபைண்ட் அ ஜாப் கைஸ். இப்போ தான் கைஸ் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன். டே அழுகாத, உட்காந்து ஃபைண்ட் அ ஜாப் தேடுறா. இப்போ பார்த்தீங்கன்னா 25 வயசுக்கு போகிறோம். இப்போ ப்ளே கொடுத்துடலாம். இப்போ உள்ளே வந்து மேனேஜர் ரூமுக்கு ஆஃபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம காஃபி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். என்ன மேடம் காஃபி? லே, உனக்கு ஒரு காஃபி எடுத்துகிறதுக்கு இவ்வளோ நேரமா? அதுவும் இல்லாமல் காஃபி நல்லா இல்லடா அப்படின்னு சொல்லி திட்டுது. க்ளீன் அப் தி ஸ்ப்ளிட் காஃபி இல்லை பஞ்ச் ஹெரா? எதுக்குங்க ஒழுங்காக உட்காந்து வேலையவே பார்த்துட்டு போயிடலாம். ஏய், உனக்கு என்ன திமிரு? நான் உன்னை பஞ்ச் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறீங்க. பாருங்க, தலை மேலே காலை வச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பஞ்ச் விட்ருக்கணும் காய்ஸ். வேலை போயிருமேன்னு பார்த்து தான் காஃபியை தொடச்சா ரொம்ப ஒரு பஞ்ச் விட்ருக்கலாம் காய்ஸ் பேசாமல். 27 ஏஜ் 27ல் இப்போ பார்த்தீங்கன்னா
எதுக்குடா மென்ஸ் வாஷ்ரூம்லேயே போடா. ஐயையோ எப்படினாலும் இது தட்டா நமக்கு வந்து இது சொல்லிடுவேன். அதனால் நம்ம இதுலேயே போயிடலாம் கைஸ். தட்டினா வந்து வெளில அடிச்சு போட்டுருவேன் நம்மளை. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட 4 டைமண்ட்ஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏஜ் 29க்கு வந்துட்டோம். இப்போ அடுத்து ப்ளே. என்னடா என்ன பண்ணுறேன்னு யோசிச்சுட்ருக்காங்க கைஸ். ஓ இல்லை எந்த கார் வாங்கலாம்னு யோசிச்சுட்ருக்கான். இது பார்த்திங்கன்னா நல்லா இருக்கு. ஆனால் ஒயிட் கலர் லேம்போர்கினி வாங்கிடலாம் கைஸ். சூப்பராக இருக்கு கைஸ் லேம்போர்கினி ஒயிட் கலரில். ப்ளே கொடுப்போம். போயிட்டுருக்கோம் இப்போ. ஓ கைஸ் எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர் நடந்து வர்றாங்க. நம்ம நடந்து வந்தது அந்த ஒருத்தர் லேம்போர்கினியில் வந்து கூப்பிட்டானா, இப்போ வந்து இந்த பொண்ணு பார்த்துட்டு நம்மள்ட்ட வருது. அப்படியே ஓடி வந்து விழுந்துடும். இட்ஸ் அ ரிவெஞ்ச் கைஸ். சூப்பரான ரிவெஞ்சரா. அடுத்து பார்த்திங்கன்னா 31 ஏஜ் 31 ஆச்சு. ஏஜ் 31க்கு வரோம். இப்போ நம்ம காரவனை பண்ணிட்டாங்க கைஸ். ஒருவேளை நம்ம டேடி இது மாதிரி ஏதாவது ரிவெஞ்ச் எடுத்துருப்பாரோ. அப்போ அதனால நான் அவர் கார் இப்படி ஆயிருக்கும். இப்போ நம்ம கார் எவனோ இப்படி பண்ணி விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு பொண்ணு நம்மளை துரத்திட்டு வந்துச்சுல அதான் பண்ணியிருக்கோம் கைஸ். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது கீழே தள்ளி விட்டோமா. அதனால் அப்படி பண்ணியிருக்க கூட வாய்ப்பு இருக்குது கைஸ். நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டோம் கைஸ். என்ன அங்கங்கே அழுக்காக இருக்கே. ஆனால் சரி விடுங்க பார்த்துக்கலாம். சரி ஏஜ் 32க்கு போவோம். என்னடா வளரவே மாட்டேன். அவ்வளோதான் போல. சரி இருங்க. ஹே யூவா என்ன கைஸ் கெட் ஓவர் ஹியர். என்ன கைஸ் எப்படி கூப்பிட்றீங்க. சரி போவோம். காஃபி மிஷின் வீட்டில் இருக்கிறது ஒர்க் ஆகலை இருக்கீங்க. அடுத்து ஓவர் லேட்டர் நான் அதை ஃபிக்ஸ் பண்ணி தரணுமா. என்ன கேஸ் இதை போய் ஃபிக்ஸ் பண்ணி தர சொல்கிறாங்க. நமக்கு எதுவுமே தெரியாது கேஸ். போடாடி இந்த இது தாங்க நம்ம ரெடி பண்ணணுமா. இது என்னடா பண்ணுறது. எனக்கு ஒன்றுமே தெரியல கைஸ் எப்படி பண்ணணும்னு. ஓவர் லேட்டர் நம்ம ரெடி பண்ணிட்டோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜ் 33க்கு போயிட்டோம். ப்ளே. இல்லையே என்னடா அப்படி பண்ணி விட்டாங்க. உட்காந்து பிச்சை எடுக்க விட்டாங்க. என்னடா பிச்சை எடுத்த ஒரு தப்பாட போலீஸ்லாம் வராங்க. வந்துட்டாரு. இட்ஸ் இல்லீகல் டு பி ஹோம்லெஸ். யுவர் அண்டர் அரெஸ்ட். என்னடா வீடு இருக்காது நம்ம இது என்னடாடே. சரி அரெஸ்டே ஆயிடலாம். என்னடா இது 33 ஏஜ் 33க்கு போகலாம் கைஸ். ப்ளே. இப்போ நம்மளை பார்த்தீங்கன்னா உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ஓகே இப்போ ஏஜ் 33ல் உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ஹூ இஸ் திஸ் காய்ஸ். நம்ம ஆடுறோம் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு. இப்போ வந்து ஏஜ் 35க்கு போகிறோம். என்னடா பண்ணுறேன் அடப்பாவிகளா. ஏய் ஏஜ் 35 எப்படியே முடிச்சாச்சு கைஸ் நம்ம. ப்ளே. இப்போ என்னடா பண்ணுறது சும்மா தான் உட்காந்துருக்கோம் கைஸ். இவர் யாவும் இருக்கா. நாம் சின்ன வயசில் ஒரு தடவை உட்காந்து சாமி கும்பிட்டுட்டோம்ல. க்ளீன் பண்ணணுமா. சரி ஹெல்ப் பண்ணுமா அவருக்கு.
என்ன பண்ணணும்னு தெரியலையே. பண்ணிட்டோம். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துடுறோம் கைஸ். எடுத்துட்டோம். இப்போ ஸ்க்ரூ ட்ரைவரு 1 மணி நேரம் கழிச்சு இப்போ நம்மளை வந்து உட்கார வச்சிட்டீங்க. ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டுறோம், டக்குன்னு விட்டுறோம். ஸ்க்ரூ ட்ரைவரான்னு தெரில அது. சரி, அடுத்து ஏஜ் 39 போகலாம் கைஸ். என்னடாச்சு, ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஓ, இது நம்ம எப்படியே ரெடி பண்ணிட்டோம், திறந்துட்டோம் கைஸ். இப்போ வெளியில் வரோம். நான் ஆட்டுறேன். ஆட்டத்தை பார்த்தீங்களா? இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கடா போகிற? எங்கிட்டா போகிறது? லெஃப்டே போகலாம். இது ரைட். என்னடா இது? ஓப்பன் பண்ணிட்டேன். சரி போகலாம்டா. சரி, குதிக்கிற ஸ்டைலை பார்த்தீங்களா கைஸ்? அடுத்து ஏஜ் 30. என்னடா திரும்ப 39 வருது? ராங்காக விளாண்டுட்டோம் நம்ம கைஸ். இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் ஏதோ ஒரு டனலுக்குள்ளே. என்னடா டனல் இது? சரி, ஏனில் ஏறுறோம் ஃபஸ்ட்டு. ஏறி எங்கடா வந்துட்டோம்? ஐயோ, எங்கே ஏதோ பாலைவனத்துக்கு வந்துட்டோம் கைஸ். 4 நாளாக நடந்துகிட்ருக்கோம் எனக்கு தெரிஞ்சு. கைஸ் நம்ம எனக்கு தெரிஞ்சு 4 நாள் நடந்துகிட்டு இருக்கோம். யாரோ இங்கே இருக்காங்க கைஸ், 2 பேர் இருக்காங்க இங்கே. நம்ம உதவி கேட்குறேன், என்னை இங்கேருந்து காப்பாற்றுறீங்களா அப்படின்னு கேட்குறோம். என்ன பண்ணுறாங்க? சிரிக்கிறாங்க. காப்பாற்றலாம் முடியாது, நீ எங்கே கூட தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் சரி நான் இங்கே இருந்துக்கிட்டுமான்னு கேட்குறேன். சரி போ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் உள்ளே வந்துட்டோம். ஹேன்றியான். சரி, அடுத்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா 40 ஏஜ் 40க்கு வரும். வந்துட்டோம். நம்மளை ஏதோ பண்ண பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். தலையை வெட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இங்கேருந்து ஓடிடுவோன்னு நினைக்கிறேன் கைஸ். கடைசியில் எக்ஸ்ப்ளோரா இல்லை கோ ஹோம், வீட்டுக்கு போயிடலாம். 41 ஏஜ் 41க்கு வந்தாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போகிறதில்ல, ஒரு ஃப்ளைட்டில் ஏறி இருக்கோம் வீட்டுக்கு போகிறதுக்கு. டே மொட்டை, என்னடா வேணும் கத்திக்கிட்டே இருக்க? தம்பி நீ கொஞ்சம் கோச்சுக்கல, நான் முன்னாடட்டுமா? இல்லை வேணாம், நான் இங்கேயே இருந்துக்கிறேன். என்ன கைஸ் இது? நமக்கு பிடிச்ச இடத்துல கூட உட்கார விட மாட்டேறாங்க. இப்போ உள்ளே போகிறோம். ரீவைண்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம். சரி போங்க, மாறுவோம். பின்னாடி போய் உக்காந்துக்கலாம். டே மொட்டையா, எல்லாம் உன்னால தான்டா கைஸ். இங்கே 2 பேர் நசுக்கிறாங்களே யோப்பா அப்படின்னு கத்துறேன் கைஸ். இங்கே கேட்குறேன், என் பிளேஸ் சேஞ்ச் பண்ணிட்டுமா? நமக்கு பிஸ்னஸ் கிளாஸ்லேயே கிடச்சிருக்கு கைஸ். நம்ம இப்போ வந்து 42க்கு போகிறோம். ஏஜ் 42 ப்ளே. என்னடா இங்கேயும் நடந்து வரேன். நம்ம வீட்டுக்கு நடந்து வரோம் கைஸ். நம்ம வீடு இது இல்லையே கைஸ், நம்ம வீடு மாதிரி இல்லை கைஸ். இது நம்ம வீடு மாதிரியே இல்லை. ஆனால் இவனுங்க இங்கேருந்து ஏதோ பார்க்குறியான். என்னடா இது? 2 பேர் இருக்காங்க கைஸ். யாரோ 2 பேர் இறந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
ஆமாம் கைஸ், இவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். ஒரு வேளை அழுதுட்டு வரேன் அம்மா அப்பா அப்படின்ட்டு வரையான், வந்து பார்த்துட்டு போகிறேன். இது ஸ்டோரி மாதிரி தான் கைஸ் இருக்குது. அழுகுறியான் உட்காந்து. ரன் அவேவா இல்லை ரன் அவே கொடுத்துடலாம் கைஸ். எனக்கு முன்னாடியே தெரியும், ஏன்னா இது ஒரு போலீஸ்காரர் வீடு கைஸ், நம்ம வீடே இல்லை. தெரியும் கைஸ் எனக்கு. ஏதோ டாக்ஸியில் ஏறி போகிறேன். ஏஜ் 43க்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு வரேன் தூங்குறக்கா தங்குறக்கான்னு தெரியல கைஸ். வரையன் சாப்பிட்றதுக்கு வந்திருப்பேன் கைஸ் எனக்கு தெரிஞ்சு. எங்கடா போய் ஒன்றுன்னு கட்டிகிட்ருக்க. இப்போ உள்ளே வரையான், என்ன பண்ணுவேன், உட்காந்து அழுதுட்ருக்கேன். அப்படின்ட்டு உக்காந்துட்டான். 44 ஏஜ் 44 வந்துட்டோம். ஏன்னா சின்ன பெரிய ஒரு கொஞ்சம் வயசான மாதிரி ஆக மாட்டேறான். அர்ஜென்ட் காமெடியன்ஸ் நீடட். இப்போ வேறு வேலை இல்லாமல் தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். இதுக்கு வேலைக்காச்சும் போகலாமே அப்படின்ட்டு வந்துட்டான் உள்ள. என்ன கைஸ், இப்போ நம்மளால் விளையாடவே முடியல. ஃபுல்லாக இது மாதிரி தான் கைஸ் போயிட்டுருக்கு, ஸ்டோரி மாதிரி போயிட்டுருக்கு. என்ன கைஸ், வாழைப்பழம் டின்னெல்லாம் விட்டு அடிக்கிறாங்க. சரி இருங்க பார்ப்போம். திரும்ப ரீப்ளே விளாடணுமா? விளாட்லாம். எங்கடா ரீவைண்ட் ஆப்ஷனே காட்ட மாட்டேறாங்க. சரி உள்ள வந்துடலாம். ஓகே, அடுத்து ரீவைண்ட் வா. வாட் இஸ் தி டம்பு? இப்போ பார்த்தீங்கன்னா காமெடி முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். கொஞ்சமாச்சும் காமெடியை முடிங்கடா. ஹாவ் எ கிரேட் நைட். ஓகே, காமெடியை முடிங்கடா டக்குன்னு. ஓகே, இப்போ ஏஜ் 45 போகிறோன்னு நினைக்கிறேன் கைஸ். ப்ளே. ஏஜ் 45. இப்போ திரும்ப காமெடியனுக்கு வந்திருக்கோம். என்னடா டின்னெல்லாம் விட்டுறீங்க? டின்னு கேன் மண்டையில் வலிக்கும் போலடா அவனுக்கு. காமெடியன் வேலை வேணாண்டா, ஒழுங்காக வந்துரு. காமெடியன்னா ஃபுல்லாக வாழைப்பழம் டின்னு அதெல்லாம் விட்டுறாங்க, ஆகாத வேலை. காமெடியன் வேலை வேணாம். ஏன்டா ஒழுங்காக காமெடி சொன்னால் சிரிக்கிறீங்க, இதா குதிச்செல்லாம் சிரிக்கிறீங்க. கவ் வித் நோ லெக்ஸ். என்னடா குதிச்செல்லாம் சிரிக்கிறீங்க. 46. இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜ் 46க்கு வரோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காமெடியன் இதுக்கே வந்துட்டோம் கைஸ். நம்ம தான் ஒரு பெரிய காமெடியன், அதனால ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம் இப்போதைக்கு. Why do cemeteries have fences? ஏதாச்சும் கொஞ்சம் இருங்க பாப்போமா. சிரிக்கிறாங்க எல்லாரும். வாட்ஸ் ப்ளூ அண்டு நாட் ஹெவி? இருங்க, சிரிக்கிறாங்களா? நம்ம உலகத்திலே பெரிய காமெடியன் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். வேர்ல்டு ஃபஸ்ட் காமெடியன் நினைக்கிறேன் கைஸ், எனக்கு தெரிஞ்சு. அப்படி ஃப்ளைட்டில் போகிறோம். ஆமாம் கைஸ், இப்போ வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் கைஸ். ஃப்ளைட் ஆக்சிடெண்ட். ராக்கி ஸ்டாண்டப். நம்ம வந்திருக்கோம். ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்லாம் ஆகாது, மறந்துட்டேன். இப்போ நம்ம பெரிய ஒரு காமெடியனாகவே ஆகிட்டோம் வேர்ல்டில். ஏஜ் 48. ஏன்டா 48 வயசாகிடுச்சுடா, என்னமாடா காமெடி பண்ணிகிட்ருக்க போகிற அப்படின்னு தோணுது கைஸ் எனக்கு. வாட் டூ யூ கால் எ சேட் ஸ்ட்ராபெரி? Why can't a nose be 12 inches?
டான்ஸ் பார்த்தீங்களா கைஸ்? எனக்கு 48 வயசு ஆயிடுச்சுடா. இப்போ இன்னும் ஒரு 2 வருஷத்தில் 50 வயசு ஆயிடும்டா. எனக்கு அடுத்து என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. இப்போ எல்லோரும் வராங்க. இப்போ வந்துட்டு ஆட்டோகிராஃப் எடுக்கணும்னு வராங்க. அந்த குண்டம்மா ஓட்டுக்கு வந்து அடிச்சு போட்டு போயிடுச்சு கைஸ் நம்ம ராக்கியை. பாவம் கீழே வந்து கிடக்கிறான். எந்திரிக்கிறான் பாவத்தை. அடிச்சு போட்டு போயிடுச்சு. 50 ஏஜ் 50 50 வயசு ஆயிடுச்சு அவனுக்கு. இன்னுமாடா இந்த இப்போ பார்த்தீங்கன்னா உக்காந்துருக்கேன் ஃப்ளைட்டுக்கு. யாரோ வராங்க. வா அப்படிங்கிறாரு. யோர் ராக்கி. இன்ஸ்டன்ட்லி. ஐயோ வாழைப்பழத்தை விட்டு இருந்துட்டாங்க கைஸ். டே ரீட்ரை வேணுமாடா? ஓகே ஓகே. வாழைப்பழத்தை ஒரே விட்டு வந்துட்டாங்க பாவத்தை. பாவம் நீ தானே வந்த, நான் சொன்ன நீ கேட்கணும் அப்படின்னு சொன்ன. எல்லோரும் இப்போ கை தட்டுவாங்களே. மேரேஜ் லாஸ்ட் 3 rings, தி என்கேஜ்மெண்ட் ரிங், த வெட்டிங் ரிங்ன்ட்டு. யார் இவன்? இந்த இது மட்டும்தான் இல்லை, கேரக்டர் மட்டும்தான்டா. அவை காமெடி எந்திரா அதாச்சும் ஆப்ஷன் எந்திரா கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு 51 வயசு ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் போகிற ஆக்சிடெண்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம். இப்போ ஒரு காட்டுக்குள்ளே போய் விடுவாங்க. ஐலாண்டாக காடாது? ஐலாண்டு. என்னடா ஏதாச்சும் பேராஷூட்டு எடுத்துக்கலாம்னடா. சரி இப்போ அப்படியே குதிச்சுட்டான் போல். பேராஷூட்டு கூட வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். 52 ஏஜ் 52ல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காட்டுக்குள்ளே இருக்கோம். என்னடா இது? இவனுக்கு உங்கள் அம்மா அப்பா ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன். அழுகிறேன் உட்காந்து. என்னடா அழுகிற? தூங்கி எந்திரிக்கிறான். தூங்கி எந்திரிச்சிட்டான் போல் நைட்டு. இப்போ என்னடா ஆச்சு? இப்போ காட்டுக்குள்ளே போகிறாங்க. ஹண்டிங்க்கு போகிறான்னு நினைக்கிறேன். டே ஆகாத வேலை. ஹண்டிங் ஆகாத வேலை. விழுந்துட்டான் பாருங்க. இப்போ இது தலையிலே விழுக போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த கீழே விழுந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மீனை பிடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். பாவத்தை எவ்வளோ பெரிய போரி. அவங்க கூட சாப்பிட்றதுக்குன்னு நினைக்கிறேன். சாப்பாடு கொடுக்குறாங்க அவனுக்கு. இங்கே பாருங்கள், இவனை பாருங்கள், டான்ஸ்லாம் ஆடுறான். சரி அப்போ உன்னை அங்கே ஊர் இதில் தேட மாட்டேங்களா? உன் நாட்டில் காமெடியன் ராக்கி முக்கிய செய்திகள், காமெடியன் ராக்கி காணவில்லை அப்படின்னு தேடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிரேக்கிங் நியூஸ் போட்டு இங்கே ப்ராக்டிஸ் இருக்கிறாங்க. இவனும் ப்ராக்டிஸ் கற்றுக்குவான்னு நினைக்கிறேன். இவனை கற்றுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. இவனுக்கும் கொஞ்சம் இது அடிச்சு போட்டாங்க. கொஞ்சம் ஹண்டிங் பண்ணுறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஏறா என்ன கைஸ் பிடிக்கிற கிடமே அது எப்படி ஏறியான்? ஆஃப்டர் 1 வருஷம் அப்படியே கழிச்சிட்டேடா. அப்படின்னா இவனுக்கு 52 வயசு ஆயிருக்கணும் கைஸ். எனக்கு தெரிஞ்சு 53 வயசு ஆயிருக்கணும். 53 வயசு ஆச்சு. ஸ்ட்ரைட்டாக 56க்கு போயிட்டாங்க கைஸ். இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னமோ செய்கிறான். போட் ரெடி பண்ணிட்டான் போல அவன். இங்கே கிளம்புறதுக்கு ஊருக்கு. பாய்ன்றாங்க. நான் கிளம்புனதும் இப்போ பார்த்தீங்கன்னா போட்லாம் செய்கிறேன் உட்காந்து. செஞ்சு முடிச்சிட்டேன் கைஸ். இப்போ கிளம்புறேன். உட்காந்துட்டு போகிறேன். ஐயோ போகிற வழியில் விழுந்துருச்சு கைஸ். பாவண்டா ராக்கி. ஐயோ ஒரு ஷார்க்கு முழுங்கிருச்சு கைஸ் அவனை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எனக்கு தெரிஞ்ச ஸ்விம் பேக் தான் கொடுக்கணும். இருடா என்னடா ரிவைன் பண்ணிகிட்டே இருக்கேன். லீவ் கொடுத்துட்டு
ஸ்விம் பேக் கொடுக்கலாம் கைஸ். ஸ்விம் பேக் கொடுத்து வந்துட்டுருக்கான். இப்போ என்ன போகுதுன்னு தெரியலையே. ஷார்க் வருது கைஸ். டே ராக்கி, ஷார்க் வருதுடா பின்னாடி. அவன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, ஷார்க் வருதுலாம். என்ன அது போட்டுக்கு போயிடுச்சு கைஸ். வந்தவொடனே இந்த ஒரு போட்டுக்கிட்ட ஹெல்ப் கேட்குறேன். ஹெல்ப் வந்துட்டேன். இப்போ குளி. என்ன இப்படிலாம் பண்ணக்கூடாது கைஸ். எப்போ பாரு குளிக்காதே காட்டிக்கிட்டு இருக்கீங்க. வெளியில் வச்சே காட்ட வேண்டியதாங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒரு 60 வயசுக்காண்டியா கலை வரப்போகுது. 50 வயசுக்காண்டியா வந்துருச்சு பார்த்தீங்களா. 50 வயசுக்காண்டியா கலை. இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு 58 வயசாகிடுச்சு. இப்போ எங்கே ட்ரெக்கிங் போகிறானா? வாழ்க்கையை நல்லா ஜாலியாக வாழலாம்னு ட்ரெக்கிங் போகிறேன். இப்போ என்ன கொடுக்கணும்? லெஃப்ட் கொடுக்கலாம். ஐயோ, கரடிக்கிட்ட மாட்டிக்கிட்டான் கைஸ். நான் வாட்டுக்கு ஏதோ ஒன்று லெஃப்ட்டுன்னு கொடுத்து எனக்கு கரடிக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க கைஸ். பாவத்தை. இல்லை ரைட்டே கொடுத்துர்லாம். பாவம் கைஸ். ராக்கி நிலமையை நினச்சா கொஞ்சம் பரிதாபமாக இருக்குது. ரீவைண்ட் கொடுத்து எல்லாம் ரீவைண்ட் கொடுறாடே. ஒரு கரடி குட்டி ஓடுது பாருங்கள். ரைட்டில் போயிடலாம் பாவத்தை. ஐயோ, இங்கே நிறைய கோஸ்ட் இருக்குது கைஸ். மாட்டிக்கிட்டாங்க கைஸ் பாவம். ஆனால் கோஸ்ட்டுக்கு பயப்படுற ஆள் இல்லை நம்ம ராக்கி. என்ன பண்ண போகிறேன்? ஏதாச்சும் மீட்டு எடுத்து போட்டுருவோணும். இல்லை கைஸ், வச்சிருந்த கொஞ்சம் சாப்பிட்ற பொருள்லாம் ஃபஸ்ட்டு போயிட்டாங்க கைஸ். அவன் அங்கிட்டு தப்பிச்சிட்டான். ட்ரெக்கிங்கும் வேணாம் ஒன்றும் வேணாண்டான்னு கிளம்பிடணும்னு நினச்சிட்டு வந்துட்டான் கைஸ். பின்னாடி பேய்க்க டான்ஸ் ஆடுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வரையான். இப்போ எங்கே போனான்னு தெரில. இப்போ ஒரு 60 வயசுக்கு போயிட்டான். ஸ்ட்ரைட்டாக 60 வயசுக்கு போயிட்டான் கைஸ். இப்போ எங்கேயோ பார்க்குக்கு போகிறேன்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். ஹாஸ்பிட்டல் தான் நினைக்கிறேன். இல்லை கைஸ், இது பண்ணுவாங்களா? எனக்கு வர மறந்துருச்சு கைஸ். நான் அது பேர் தெரில. ஆனால் சரி விளாட போறியான்னு எனக்கு தெரிஞ்சு. இப்போ என்னடா பண்ணணும் எனக்கு ஒன்றுமே தெரியலையே. என்னடா பண்ணணும்? எனக்கு வேறு இது விளாட தெரியாது கைஸ். என்னடாது நீ வாங்கிட்டே கிளவான்றாங்க. ஃபோல்ட் அண்ட் மேக்கேட்டு அப்படின்றாங்க. தான் கொடுத்துட்டாங்க. எல்லா காயின்ஸும் காசு போச்சு போல். எல்லாத்தையும் வைக்கிறியான். ஐ கால். எனக்கு இந்த கேம் புரியலை கைஸ். இப்போ என்னன்னு பார்ப்போமா? என்னடா கேம் இது? என்ன கேம்டா இது? எனக்கு இது புரியாது. ஓ, கிளவிய ஜாக்பாட் அடிச்சிட்டான் போல கைஸ். ஐயோ, நம்ம அடிச்சோமா என்னன்னு தெரியல. அவன் ஜாக்பாட் அடிச்சிட்டானா கிளவே? இல்லை காசு வைக்கிறேன் அப்படியே. கிளவேனா நம்ம ராக்கி தான் கைஸ். வேற யாரு? எனக்கு விளையாட தெரியாதுடா, நீ விடுங்கடா. பார்த்துட்டேன். என்ன கைஸ் இப்படி பார்த்து விளாட்றியா? இருங்க வைக்கிறாங்க. என்ன ஒரு காயின் வைக்கிறான்? ராக்கிக்கு ஜாக்பாட் கைஸ்.
அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்னடா 61 ஸ்ட்ரைட் 62க்கு போயிட்டேன். ப்ளே இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கைஸ். இவே சாக போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், 62ஓட இறந்துருவேன். சரி இருங்க, என்ன தான் பண்ணுறேன்னு பார்ப்பேன் அந்த 2 நிமிஷத்தில். டபக் செத்துட்டாங்க கைஸ். 62ஓட வாழ்வு முடியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்து என்னென்ன பண்ணோம் அப்படின்றத கொஞ்சம் ரீவைண்டில் போயிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே விழுந்துடுறான், என்னதுன்னு தெரியலையே. என் கடை நிற்கிறோன்னு பார்க்குறான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சேன் சொர்க்கத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன் கைஸ். தம்பி ராக்கி சொர்க்கத்துக்கு வந்துட்டப்பா. ஹாய் தேர், சாரி ஐ மஸ்ட் ஹேவ் ஸ்டார்ட்ல்டு யூ. என்ன ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்குறேன். வெல் அப்படிங்கிறாங்க. ஐ கெஸ் மேன்ஸ் ரெஃபர் டு பிக் ஃபேன் ஆஃப் லேபிள்ஸ். என்னடா நோ வே அப்படிங்கிறாங்க நம்ம ராக்கி. டோன்ட் யூ செக் அவுட் தட் ஹோல். இப்போ என்ன தான் அதுன்னு பார்ப்போம் கைஸ். போடா தள்ளி விட்டுருது கைஸ் இந்த கலர்ஃபுல் லேடி. நம்ம எங்கேயோ சொர்க்கத்துக்கு போகிறோம்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், சொர்க்கத்துக்கு போயிட்டோம். நம்ம இறந்துட்டோம்னு சொல்கிறாங்க. 62 years old, நெட்ஒர்த் 53,000, $53,000 வச்சுருக்கோம் கைஸ். காமெடியன், ஸ்ட்ரென்த் 65%, ஹாப்பினஸ் 30% கைஸ். இயர்ஸ் இன் ப்ரிசன் 6 வருஷம் வந்துருக்கானா கைஸ். ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இதோட அந்த கேம் பிளே முடியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கேம் பிளே வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். கிட்டத்தட்ட நம்ம 55 சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம். ஐ எம் ஃப்ரம் ரமணராஜ். தேங்க்யூ.